அருமையான முருங்கைக்கீரை சட்னி தயார். இப்போ நீங்கள் இதை அப்படியே என்ன பண்ணலாம், எடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு அப்படியே கொத்தமல்லி சட்னி மாதிரியே இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருப்பாங்க, அருமையாக இருக்குது. இதை நீங்கள் அப்படியே எடுத்து என்ன பண்ணலாம், குழந்தைங்களுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை சட்னினா பிள்ளைங்க சாப்பிடாதுன்னா நீங்கள் கொத்தமல்லி சட்னினே கொடுக்கலாம், அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன் நான், 2 தக்காளி, 2 கைப்பிடி நிறையா நல்லா உருவின முருங்கை இலை, அப்புறம் வந்துட்டு ஜீரகம், மிளகு ஒரு 2-3 மிளகு, பூண்டு, இஞ்சி கொஞ்சம், வரமிளகாய் 4 தேவைக்கு தகுந்தாப்புல, அதேமாதிரி உப்பும் தேவைக்கு தகுந்தாப்புல. இதை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைங்களும் சூப்பராக சாப்பிடும். இது முருங்கைக்கீரையில் வந்து நிறைய எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது, அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க. ஓகே, நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ. இதில் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, வரமிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை இலை எப்பயும் தாளிக்கிற மாதிரி 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, நம்ம தக்காளி 2 தக்காளி இதெல்லாம் போட்டு, நான் எப்பயும் நம்ம கொத்தமல்லி சட்னி எப்படி நம்ம வணக்குவோமோ அந்த மாதிரி வணக்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மிக்சியில் ஆட்டிட்டு நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், சாப்பிட்டுக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். ஓகே, ஹாய், ஹலோ, வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரெகபோல் அருள்மணி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி முருங்கைக்கீரை துவையல்னு சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம், அதான் பண்ண போகிறோம். முருங்கைக்கீரையில் நம்ம சூப் செஞ்சு சாப்பிட்ருப்போம், முருங்கைக்கீரை வணக்கி சாப்பிட்ருப்போம். இந்த சட்னியாக சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும், டேஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம். முருங்கைக்கீரைக்கு தேவையான, முருங்கைக்கீரை சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மீதி பொருள் நான் கொஞ்சம் காட்டுறேன் வீடியோவில். அதுக்கு தேவையானது மெயினாக இந்த முருங்கைக்கீரையில் நிறைய எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. நம்ம குழந்தைங்க முருங்கைக்கீரையை வணக்கி, ஒரு சில குழந்தைங்களுக்கு பிடிக்கும், வணக்கும்போது அதில் ஒரு முட்டையை போட்டு வணக்கினாக்கா குழந்தைங்க நல்லா சாப்பிடும். அதுவே இப்போ இது பார்த்திங்கன்னா, இது வெறும் இந்த மாதிரி கீரையாக அரைச்சி தரும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இந்த முட்டிக்காக சின்ன பிள்ளைங்கள, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள மூட்டை தூக்குற மாதிரி பண்ணுறாங்க, மூட்டை தூக்குற மாதிரி நிறைய வெயிட் தூக்கி போகிறாங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் தெம்புல. அதனால் இந்த மாதிரி முருங்கைக்கீரை என்ன பண்ணுவோம், வாரத்தில் 1 நாள் இந்த முருங்கைக்கீரையை இப்படி சட்னி அரைச்சி பிள்ளைங்களுக்கு கொடுங்க, பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன கேட்டிங்கன்னா, காட்டுப்பாங்க. முருங்கைக்கீரை, 1 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு தேவையான அளவு, 2 தக்காளி, அப்புறம் தக்காளி நான் எடுக்கும்போது காட்டுறேன், 2 தக்காளி, கொஞ்சம் ஜீரகம். இதை வந்து நம்ம நல்லா வணக்கிட்டு என்ன பண்ணிடணும், கொஞ்சம் நேரம் ஆற வச்சு, எப்பயும் நம்ம கொத்தமல்லி சட்னிலாம் எப்படி இருக்குமோ அதே போல் நம்ம அரைச்சிட்டோம்னா அருமையான முருங்கைக்கீரை சட்னி ரெடி. ஓகே, இதை பார்த்துட்டு நீங்களும் என்ன பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, வயசானவங்களுக்கு இது பிடிக்கும். கொத்தமல்லி கீரை மாதிரியே, கொத்தமல்லி சட்னி மாதிரியே இருக்குது. ஓகே, பாய், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ. எப்படி கட் பண்ணுறது?